இப்போ கொஷின் நம்பர் 13லேருந்து 22 வரையும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். कारक कैसे कहते हैं அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. संज्ञा और सर्वनाम के जिस रूप से அதாவது நவுன் அண்ட் ப்ரொனவுனோட எந்த வடிவத்தை எந்த வடிவத்தை वाक्यों के अन्य शब्दों के साथ ஒரு சென்டென்ஸோட மற்ற வார்த்தைகள் கூட உன்கா சம்பந்த் பிரகட் ஹோத்தா ஹே அதோட ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிதோ அதை தான் நம்ம காரக்குன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நவுனும் ப்ரொனவுனோட எந்த விதம் ஒரு சென்டென்ஸில் மற்ற வார்த்தை கூட தன்னோட ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிதோ அது பேர் தான் நம்ம காரக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் 8 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான எது காரக்குன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இங்கே விட்டுட்டு கீழே பார்க்கலாம். கர்த்தா காரக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு ஆக்ஷனோடைய கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். இஸ் காரக் சே காரிய கர்னே வாலே கர்த்தா கா போ கர்த்தா ஹே. ஈஸ் காரக் சே இந்த காரக்லேருந்து காரிய கர்னே வாலே அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம கர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கர்த்தானா யார் எடுத்தோம்? ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தா. ஓகேவா? எக்ஸாம்பிள், ராம் மந்திர் கயா. ராம் மந்திருக்கு போயிருக்கான். தும் கர் ஜாவோ, நீ வீட்டுக்கு போ. இங்கே ராம் கர் தும்ன்றது தான் இங்கே கர்த்தா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கர்மகாரக். கர்ம அப்படின்னாலே வேலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கர்மன்றது எதை குறிக்குதுன்னா வேலையை குறிக்கும். கர்ம காரமே கிரியா கஃபல் கர்ம பர் படுத்தாகே. கிரியா கஃபல் அப்படின்னா வர்புடைய ரிசல்ட்டை குறிக்கும். ஓகேவா? ராம்னே ராவணனுக்கோ மாறா. ராமு ராவணனை கொண்டான். வேலை என்னது? ராவணனை கொல்றது. அப்போ கொல்றதுன்றது வர்பு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே கர்ம. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரண்காரக். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே கர்மகாரக்ன்றது இந்த கோ. ஓகே, கரண்காரக். கரண்காரக் பச்சே கலம் சே லிக்தே ஹேன். குழந்தைங்க பேனாவால் எழுதுறாங்க. ஆலன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் தான் கரண்காரக்குன்னு அர்த்தம். ஓகே, அதாவது கரண்காரக்குன்னு போட்டு ஃபஸ்ட்டு சேனு போட்டு 2 எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஹம் ரேல் சே தஃப்தர் ஜாத்தே ஹே. நாம் ட்ரெயினில் தஃப்தருக்கு போகிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம். அந்த ஆலன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கரண்காரக்கு. ஓகேவா? ஸோ இது என்னத்தை குறிக்குதுன்னா கிரியாக்கே சாதன் கபோக். கிரியாக்கே சாதன் எது வழியாக அந்த வேலை செய்யப்பட்டதுன்றது குறிக்குது. இங்கே பேனாவால் செய்யப்பட்டது, இங்கே ட்ரெயினால் போகப்பட்டது இல்லையா, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு சம்பிரதான்காரக்கு. ஆனந்துக்கோ 2 ரூபாய் தீஜியே. ஆனந்துக்கு 2 ரூபா கொடுங்க. அதேப்பா கேளியே பாணி லாயே. டீச்சருக்காக தண்ணி கொண்டு வாங்க. அப்போ காகன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே சம்பிரதான்காரக்கு. இந்த கேளியேன்றது அப்புறம் கோன்றது இதெல்லாம் காகன்னு சொல்கிறேன்னா யாருக்காகன்னு குறிக்கிறது இல்லையா, அதுதான் சம்பிரதான்காரக். நெக்ஸ்ட்டு அபாதான்காரக். அபாதான்காரக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சங்கியா கே ஜிஸ் ரூப் சே அழகாவ் துல்மாவ் ஆதிகா போக் ஹோ. அதாவது ஒரு நவுன் அண்ட் ப்ரொனவுன் விதத்தில் என்னத்தை குறிக்கிறோம் அப்படின்னா இப்போ விடன்னு சொல்லுவோம் இல்லையா, விட லேந்து இந்த மாதிரி மீனிங்கை குறிக்கக்கூடியது அப்பாதன்காரக்கு. ராம் கோபால் சே படாஹே. ராம் கோபாலை விட உயரமானவன். இதே சேதான், ஆனால் இங்கே விடன்ற ஒரு மீனிங்கை கொடுக்குது. பேடு சே பத்தாக எடுத்தாகே. மரத்துலேருந்து இலைகள் உதிருது. ஓகேவா? அதாவது லேந்துன்னு சொல்கிறது அப்புறம் விடன்னு சொல்கிறது, இந்த 2 மீனிங்கும் குறிக்கக்கூடிய காரக் அப்பாதான் காரக்ட். நெக்ஸ்ட்டு சம்பந்து காரக். சம்பந்துனா உடைய மீனிங் குறிக்கும். இப்போ கா அப்படின்னாலும் உடைய, கேனா உடைய, கீனா உடைய. யஹ் ராம் கா கர் ஹே. இது ராமுடைய வீடு. நெக்ஸ்ட்டு ஷீலா கே லடுக்கே வஹாஹே. ஷீலாவுடைய பசங்க வஹாஹே அங்கே இருக்காங்க. ராம் கே பேட்டி ராதா ஹே. ராமுடைய பொண்ணு ராதா. ஓகே, அப்போ இது ஒரு ரிலேஷன்ஷிப் குறிக்கிறது. சம்பந்தம்னு அர்த்தம் எது யாருடையது அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுல ரிலேஷன்ஷிப் குறிக்கிறதால இது சம்பந்த காரக். நெக்ஸ்ட் அதிகரன் காரக். தின்மே சோனா புராஹே. அதாவது இன்னும் ஆனன்னு சொல்வா இல்லையா, அதுதான் அதிகரன் காரக்கு. டேல தூங்குறது கெட்டது. மேஜ் பர் கலம் ஹே. டேபிள் மேலே பேனா இருக்கு. ஸோ மேலேன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் இந்த அதிகரன் காரக். ஓகேவா? ஓகே, இந்த 2 லைன்ஸ் உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா விட்டுருங்க. அப்பாதன் காரக்னா என்ன, சம்பந்த் காரக்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படி எழுதுங்க. இதை மட்டும் இந்த 8 எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சம்போதன் காரக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்க்ளமேஷனோட சொல்லக்கூடிய காரக் எல்லாமே சம்போதன் காரக். ஃபார் எக்ஸாம்பிள் ஹே பகவான் மேரி ரக்ஷா கரோ. டியர் காட், ஓ காட் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அரே ஷியாம் எஹ காம் கரோ. ஏ ஷியாம் இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா எமோஷன்ஸ் ஆட் பண்ணி சொல்லக்கூடியது சம்போதன் காரக். நெக்ஸ்ட்டு கிரியா விசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்வர்ப்னு அர்த்தம். கிரியாக்கி விசேஷத்தா பதானே வாலே சப்து தான் கிரியா விசேஷன். ஒரு வெர்புடைய ஸ்பெஷாலிட்டியை சொன்னால் அது பேர் கிரியா விசேஷன். அதில் இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் கால் வாச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
जिस क्रिया विशेषण से எந்த அட்வர்ப்லேருந்து क्रिया के काल का पता चलता हो வர்பு நடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறோமோ क्रिया के काल அப்படின்னா வர்புடைய காலத்தை पता चलता हो தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் கால்வாச்ச கிரியா விசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஜ்னா இன்னைக்கு, அபினா இப்போ, அந்த மாதிரி. ஸ்தான் வாச்சக் அப்படின்னா கிரியாக்கே ஸ்தான் யா திஷா, ஸ்தான்னா பிளேஸு, திஷானா டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறோமோ வர்போடைய டைரக்ஷன் அந்த பிளேஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அது எப்படின்னா ஸ்தான் வாச்சக். ஊப்பர்னா மேலே, வஹான்னா அங்கே, அந்த மாதிரி. பரிமாண் வாச்சா கிரியாக்கி பரிமாண்னா அளவு, மெஷர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறோமோ வர்போடைய மெஷர்மெண்ட்டை தெரிஞ்சுக்க உதவக்கூடிய அட்வர்ப் பேர் பரிமாண் வாச்சக். बहुतना நிறைய, ஜாதானா நிறைய, அந்த மாதிரி. ரிதி வாச்ச கிரியாக்கே ஹோனேக்க ரிதிக்கா பத்தா சொல், அதாவது வந்து கிரியானா வேலை, ஹோனேக்கே ரிதி அப்படின்னா நடந்ததுக்கான விதம், எப்படி ஒரு வேலை நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் வந்து ரிதி வாச்சக். தீர தீர சீக்கிரமாக, சரி மெதுவாக நடந்தது, தேஜ் வேகமாக நடந்தது, அந்த மாதிரி சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேகா பிரயோக. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நே வந்து எப்படி வந்து முக்கிய நியம், நே யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரூல்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. சாமானிய பூதுக்கால், ஆசன் பூது, பூரன் பூத்கால், சந்தேகத் பூத்கால், இது மாதிரி 4 காலத்துலேயும் நம்ம வந்து நேவை யூஸ் பண்ணுவோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ்னாலே நேமை யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எதி சப்போஸ் கிரியா சக்கர்மக்கு ஹோ, கிரியா வந்து சக்கர்மக்காக இருக்கும்போது, அதாவது வந்து சக்கர்மக்னா ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வெர்பு தான் சக்கர்மக்குன்னு சொல்லுவாங்க. தோ கர்த்தா கே சாத், கர்த்தானா சப்ஜெக்ட் இருக்காங்களே அவங்க கூட நேமை ஜோடா ஜாத்தாகே சேர்ப்பாங்க. ஒரு பாஸ்ட் டென்ஸில் வர்பு அதாவது வந்து ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வெர்பில், ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் சப்ஜெக்ட் பக்கத்தில் நே சேர்ப்பாங்க. ராம்னே கானா காயா, ராம் என்ன சாப்பிட்டான், கானா சாப்பிட்டான். அப்போ கானான்றது ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா சப்ஜெக்ட் பக்கத்தில் நே சேர்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிரியாக்கே ரூப் கர்த்தாக்கே அனுசார் நா ஹோக்கர். கிரியாக்கே ரூப் அப்படின்னு நடத்தோம்னா வர்போட விதம் வந்து சப்ஜெக்டை பொறுத்து மாறாமல் கர்ம கேலி, அதாவது வேலையை பொறுத்தோ, வச்சன் சிங்குலர் ப்ளூரல் பொறுத்தோ, காரக்கு அந்த பொசிஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு திங்ஸோட பொசிஷன் அதை பொறுத்தோ மாற்றுச்சு அப்படின்னா 3ஆக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பூலிங் ஷப்துக்கு வந்து இது பார்க்குறோம். பூலிங் ஷப்து இப்போ சீதானே கானா காயா, இது வந்து பூலிங் ஷப்து சிங்குலரில் இருக்குது. மேனே தோஃபல் காயே, தோன்றது 2ஆ, அப்போ ப்ளூரல், அப்போ காயா போடக்கூடாது, காயே போடணும், ஏன்னா தோன்றது ப்ளூரல். ராம்னே ரொட்டி காய், ராம் வந்து ரொட்டி சாப்பிட்டான், இங்கே ரொட்டின்றது பெண்மையை குறிக்குது, அப்போ காயி தான் போடணும், காயே போடக்கூடாது. காணான்றது ஆணை குறிக்குது, காணன்றது ஹிந்தியை பொறுத்தவரையும் ஒரு ஆண், ரொட்டின்றது பொன், அப்போ இங்கே காயா தான் போடணும், இங்கே காயி தான் போடணும். ஆண் பால்னா யா சவுண்டு, பெண் பால்னா ஈ சவுண்டு. अगर नेक्स्ट இங்கே பாருங்க, क्रिया का रूप हमेशा पुल्लिंग एक वचन में रहता. அப்போ வர்பு வந்து எப்போவுமே ஆண் பாலில் ஏக் வச்சன்லேயே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி ने कहा, ரமேஷ் ने दिल्ली को देखा, ராஜேஷ் ने दिल्ली को देखा, இதெல்லாம் மாறாது. கஹான்றது கஹீனோ, தேக்கான்றது தேக்கினோ மாற்றக்கூடாது. ஏன்னா ஆண் பாலுக்கு எப்போவுமே சிங்குலரில் ஆ சவுண்டு மட்டும்தான் வரணும். ஓகேவா. அதே மாதிரி லா, போல், பூல், மில்லு, சக்கு, சுக்கு, இந்த 5 வார்த்தை வந்தது அப்படின்னா ஆதிக்ரியாவும் இந்த வர்பு எல்லாமே கர்த்தா கா சேத், கர்த்தா கே சாத், கர்த்தா கூட, அந்த சப்ஜெக்ட் கூட ந ஜோடா நஹி ஜாத்தா, நேவை சேர்க்கக்கூடாதாமா. இந்த வார்த்தை வந்தால் நே சேர்க்கக்கூடாது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் பக்கத்தில் சேர்க்கணும் அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் இந்த பையன் பொண்ணு ப்ளூரலுக்கு எப்படி மாறுதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து ஆண் பாலை பொறுத்தவரையும் சிங்குலரில் எதையும் மாற்றக்கூடாது, அப்படியே போடணும். காயானா காயா, கஹானா கஹா, தேக்கானா தேக்கா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த 5 வார்த்தைக்கு நெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், பூத்கால் கிசே கஹத்தே ஹை, பூத்கால் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிரியாக்கே ஜூஸ் ரூப் சே எகு பத்தா சலே. ஸோ வர்போட எந்த விதத்தில் இது நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, கிரியா கா வியாபார் சமாபத் ஹோ சுகா ஹே. கிரியா கா வியாபார் அப்படின்னா கிரியானா வர்பு, வியாபார்னா வேலை, சமாபத் ஹோ சுகா ஹேனா முடிஞ்சிருச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகேவா. கிரியா கா வியாபார் அதாவது ஒரு வர்பு, ஒரு வேலை இருக்கு இல்லையா, வியாபாரம்ன்றதுனால வேலை. சமாபத் ஹோ சுகா ஹேனா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பூத்கால்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் இங்கே மேலே எல்லாமே எழுதும். சாமானிய பூத்துக்கு எக்ஸாம்பிள் கணேஷ் ஆயா அப்படின்னா கணேஷ் வந்தான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆசன் பூத்காலில் பார்த்தீங்கன்னா கணேஷ் ஆயா ஹே, கணேஷ் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது, வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சாமானிய பூத்னா சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்போ நான் சொல்லும் போது எப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பூரன் பூத்னா கம்ப்ளீட் பாஸ்ட் டென்ஸ், ஓவரால் அது முடிஞ்சு போயிடுச்சு, அதில் மீதி பேலன்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கணேஷ் ஆயாதா, கணேஷ் வந்திருந்தான் அப்படின்னு அர்த்தம். சந்தேகத் பூத்கால்னா ரமேஷ் வந்திருக்கணும் அப்படின்றது. கணேஷ் ஆயா ஹோகா, இந்நேரம் கணேஷ் அங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நாம் ஒரு இடத்துல இருந்துட்டு கணேஷ் இன்னொரு இடத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு அசியூம் பண்ணுறது.
அப்புரன் பூத்கால் கணேஷ் ஆத்தா ஹே ஆத்தாத்தா, கணேஷ் வருவான், கணேஷ் வருவார் அப்படின்னு சொல்கிறது. பூரன் பூத்துனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அபூரன் பூத்துனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது ஹெத்து ஹேத்துபத் பூத்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணேஷ் வந்தால் நம்ம நல்லா இருக்கும். அகர் கணேஷ் ஆத்தா தோ அச்சா ஹோத்தா, கணேஷ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஓகே, இதில் வந்து இந்த 6 டைப்ஸும் இந்த பாஸ்ட் டென்ஸோடைய 6 டைப்ஸ். நான் இப்போ என்னென்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாமானிய பூத்கால் அப்படின்னா கடந்த காலத்தோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தோட நேரத்தை எக்ஸாக்டாக குறிக்காது. ஓகேவா? மே ஆயா நான் வந்தேன், மேனே பாடலிக்கா நான் பாடம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கே நான் சொல்ல. சாமானிய பூத்தில் என்ன சொல்ல முடியாது, டைமிங்கே சொல்ல முடியாது. ஆசன் பூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருக்கும், ஜஸ்ட் நோ தான் இந்த வேலை முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மே ஆயாகும் நான் வந்து, மேனே பாடலிக்கா ஹே நான் லெசன் எழுதி முடித்தேன் அப்படின்னு. ஓகேவா? அந்த மாதிரி ஜஸ்ட் நோன்றது தான் ஆசன் பூத். பூரன் பூத் அப்படின்னா ஒரு வேளை பூரணமாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. மே ஆயாத்தா நான் வந்திருந்தேன், மேனே பாடலிக்காத்தா நான் பாடம் எழுதியிருந்தேன், நான் செஞ்சுருந்தேன், நான் போயிருந்தேன், எப்பயோ ஒரு முறை ஊட்டி போயிருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. சந்தேக பூத்கால்னா ஒரு பாஸ்ட் டென்ஸில் அந்த வேலை நடந்திருக்கும்னு நம்ம சந்தேகமாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கணேஷ் ஆயா ஹோகா கணேஷ் வந்திருக்கணும், கணேஷ்னே பாடலிக்கா ஹோகா கணேஷ் பாடம் எழுதியிருக்கணும், டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. அபூரன் பூத்கால் அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் ஓகே நடந்துச்சுன்னு துல்லியமாக சொல்லாது. ஓகேவா? துல்லியமாக சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கலாம். கணேஷ் ஆ ரஹாத்தா கணேஷ் வந்திருக்கணும், அதே மாதிரி தான். இது டவுட்ஃபுல்லானது, மேலே இருக்குது. சந்தேகத் போட்டுனா டவுட்டு தான், அவன் வந்திருக்கலாம் வராமல் போயிருக்கலாம். அப்புறம் பூத்கால் என்ன எடுத்தோம்னா அவன் வந்திருப்பான், ஆனால் எப்போ வந்தான் ஏது வந்தான் அதெல்லாம் கிளியராக தெரியாது. அதான் ஹெத்து பூத்கால் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா, அதாவது வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை இன்னொரு செயலோட லிங்க்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதி சப்போஸ் கணேஷ் ஆத்தா கணேஷ் வந்தானா தோ தென் ஹம் ஜாத்தே நாங்கள் போயிருக்கோம். அதாவது வந்து இப்போ எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கணேஷ் வந்திருந்தானா அவங்ககிட்ட விட்டுட்டு நாங்கள் போயிருப்போம். அப்போ ஒரு கடந்த கால விஷயம் நடந்திருந்ததுன்னா இன்னொரு விஷயத்தை அதை நடத்தி வச்சுருக்கோம், அதாவது இன்னொரு விஷயங்களோட தொடர்பு பட்டிருக்கும். அதுதான் வந்து ஹெத்து மத் பூத்கால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வர்த்தமான் கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களும் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? கிரியா கா வியாபார் ஹோ ரஹா ஹேன்னா அதாவது ஆன் த வே, அதாவது ஆன் இட்ஸ் ப்ராசஸ், இப்போ நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சாமானிய வர்த்தமான் கால், தற்காலிக் வர்த்தமான் கால், சந்தேகத் வர்த்தமான் கால்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குத்தா தோடு தாஹே அப்படின்னா குத்தா ஓடுது, நாய் ஓடுதுன்னு அர்த்தம். குத்தா தோடு ரஹாஹே அப்படின்னா குத்தா ஓடுகிறது அப்படின்றது தான் தோடு தாஹே. தோடு ரஹாஹே அப்படின்னா ஓடிக்கொண்டிருக்கிறது, செஞ்சு கொண்டிருக்கிறது. அட் நவுன்னு சொல்லுவோம்னா நவ்வுன்னு அது. குத்தா தோடுதா ஹோகானா குத்தா ஓடிக்கொண்டிருக்கும், இன் ஃபியூச்சர்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது சாமானிய வர்த்தமான் கால்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு, தற்காலிக் வர்த்தமான் கால்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸு, சந்தேகத் வர்த்தமான் கால்னா அதாவது அது ப்ரெசண்ட் அது நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதான் சாமானியனா சிம்பிள் ப்ரெசண்ட்டு. மே ஜாத்தாகும் நான் போவேன், மே ரோஸ் பார்க் ஜாத்தாகும் நான் தினமும் பார்க்குக்கு போவேன், அந்த மாதிரி. நான் வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு போவேன், டெய்லி பால் குடிப்பேன், அப்போது மாடு பால் கொடுக்கும், இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயங்கள். ரெகுலராக நடந்தால் அது சாமானிய வர்த்தமான் கால். தற்காலிக் வர்த்தமான் கால்னால் நான் இப்போ உங்களுக்கு லெசன் நடத்திட்டுருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் தற்காலிக் வர்த்தமான் கால். மே ஜா ரஹாஹும் நான் போயிட்டுருக்கேன், தும் பட் ரஹே ஹோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள். சந்தேகத் வர்த்தமான் கால்னா டவுட்ஃபுல் ப்ரெசன்ட். ராம் ஆத்தா ஹோகா ராம் போயிட்டுருப்பான், லடுக்கி காத்தி ஹோகி லடுக்கி வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பவிஷ்யத் கால் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க, அதாவது ஃபியூச்சர் டென்ஸு. கிரியா கா வியாபார் கிரியா அதாவது வருபுடைய வியாபாரம் ஆனேவாலே சமயமே ஹோகா, ஆனேவாலே சமயம்னா இதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ சாமானிய பவிஷ்யத் கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை சிம்பிள் ஃபியூச்சர்னு அர்த்தம். சம்பாவிய பவிஷ்யத் கால் அப்படின்னா அதாவது ஃப்யூச்சரில் பாசிபிள்னு அர்த்தம், பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். மே படுங்கானா நான் படிப்பேன்னு அர்த்தம். மே படும் நான் படிப்பேன், வே சுக்கி ரஹேங்கே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, வே சுக்கி ரஹே அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். ஓகேவா? இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நான் படிப்பேன், நான் செய்வேன், நான் போவேன் அப்படின்னா சாமானிய பவிஷ்யத் கால். அவங்க படிக்கட்டும், அவங்க செய்யட்டும், அவங்க போகட்டும், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சம்பாவிய பவிஷ்யத் கால், பாசிபிளான விஷயங்கள் அடுத்துன்னு அர்த்தம். இப்போ சாமானிய பூத்கால்னா சிம்பிள் பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்னு அர்த்தமா. மே ஜாவுங்கா நான் போவேன், லடுக்கா படேகா பாய்ஸ் படிப்பாங்க, லடுக்கே லிக்கேங்கே பாய்ஸ் எழுதுவாங்க, அந்த மாதிரி. சம்பாவிய பவிஷ்யத் கால்னா பாசிபிளான ஃபியூச்சர் டென்ஸு. இதில் இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம்பாவனா அப்படின்னா பாசிபிலிட்டி குறிக்கிறது. ஷாயர் சப்போஸ் ஆஜ் இன்னைக்கு ராம் யஹா ஆயே ராம் இன்னைக்கு வரலாம்,
இன்னைக்கு ராம் இங்கே வரலாம் அப்படின்னு அர்த்தம். பிரயோஜன் அப்படின்னா நோக்கத்தை சொல்கிறது. ஜல்தி ஜாயேன் சீக்கிரமாக போங்க. தோதேன் காடி பக்கட் சக்கே அப்போ வண்டியை பிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சந்தேகத்தினா டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. நான் ஜானே போல அப்படின்னா சீதா கப் ஜா ஆயேங்கே. போல அப்படின்னா சரி நான் ஜானே அப்படின்னா தெரியாது. சீதா கப் ஜா ஆயேங்கே சீதா எப்போ வருவான்னு, அதாவது டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. சீதா எப்போ வருவான்னு தெரியாது. தெரியாதுன்னா நான் ஜானே அப்படின்னு அர்த்தம். காம்னா அப்படின்னா ஆசையை சொல்கிறது. ஓகே, ஹமாரா சப் கஷ்ட தூர் ஹோன், அதாவது எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தூரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசையை சொல்கிறது. ஆசீர்வாத் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுறது. நீங்கள் ஜுகு ஜுகு ஜியே, நீங்கள் நீண்ட காலம் வாழட்டும். ஜுகு ஜுகு ஜியேனா நீண்ட நாள் வாழுங்க அப்படின்றது. ஆக்ஞா அப்படின்னா கட்டளை. கொய் சாத்திர யஹா ஷோர் மத் மச்சாவே. கொய் சாத்திர அப்படின்னா இங்கே எந்த மாணவரும் சத்தம் போடக்கூடாதுன்னு அர்த்தம். ஷோர்னா சத்தம், மத்து பச்சாயே அப்படின்னா அர்த்தம்னா போடக்கூடாது. டோன்ட் ஷவுட்ன்றது அது. ஓகே, அனுமதி அப்படின்னா பெர்மிஷன் கேட்குறது. கியாமே மந்திர் ஜாவும், நான் மந்திருக்கு போகலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறது. அனுமான் அப்படின்னா அசம்ஷன். அகர் சப்போஸ் ராம் ந ஜாயே, ராம் போகல அப்படின்னா தோ தென் யஹ் காம் கோன் கரேங்க, இந்த வேலையை யார் செய்வாங்க அப்படின்னு அனுமதி கேட்குறது. ஓகே, நிராக்ஷனா ஏமாற்றம். ஹாய் அப்போ கியா கரேன், இப்போ என்னத்தை செய்கிறது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்போ என்னத்தை செய்கிறதுன்னு ஏமாற்றமாக கேட்குறது. நெக்ஸ்ட் விரோத் அப்படின்னா எதிர்ப்பு. ஓகேவா, சாஹே ஆப் ஆயே, ஓகே நீங்கள் வந்தாலும், சாஹே சப்போஸ் ஆப் ஆயே நீங்கள் வந்தாலும், யா இல்லை நான் ஐயா வரலனாலும் மே ஜரூர் ஜாவுங்க, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு அர்த்தம். நீ வந்தாலும் வராட்டி நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேவா, இதை 10 இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்சே கேசே கஹத்தே ஹை, வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது செயலோட பொருளை குறிக்கக்கூடிய வர்பு தான் இங்கே வாய்ஸ். அதாவது வந்து ஒரு வேலை செஞ்சோம், ஒரு வேலை செய்யப்பட்டது. நான் எழுதினேன்றது நான் லெட்டர் எழுதினேன்றது லெட்டர் என்னால் எழுதப்பட்டது, இந்த மாதிரி சொல்கிறது தான். ஒரு செயலோட பொருளை குறிக்கக்கூடிய வர்பு தான் இந்த வாய்ஸ்ன்றது. கிரியாக்கே ஜிஸ் ரூப்ஸே, வர்போட எந்த விதத்தில் யஹ பத்தாச்சல் இதை தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா கிரியாக்கா விதான், அதாவது வர்போடைய வேலை கிஸ்கே விஷயமே, எந்த ஒரு விஷயத்தில் கியாகையாக நடக்கப்பட்டது, எது மூலமாக நடக்கப்பட்டது. ஒரு வெர்பானது எது மூலமாக நடக்கப்பட்டது, டைரெக்டாக நடக்கப்பட்டதா இன்டைரக்டாக, ராமால லெட்டர் எழுதப்பட்டதா இல்லை எதை லெட்டரை யார் எழுதுனாங்க, இந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, கருத்திய வாச்ச கர்ம பாவுன்னு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கர்த்தி வாட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி பொருளாகவே இருக்கும் ஒரு சென்டென்ஸில். அதாவது வந்து ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட்க்கு. ஜிஸ் வாக்கியோன்மே கர்த்தா பிரதான் ஹோ, கர்த்தானா சப்ஜெக்ட், பிரதான்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது. ஓகேவா, கர்த்தா பிரதான் ஹோ, சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கருத்திய வாட்ச. சீதா பாட் லிக்தி ஹே, சீதா பாடம் எழுதுறா, அப்போ சீதாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். கர்ம வாட்சியனா கர்ம பிரதான் ஹோ, வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ். சீதா சே பாட் லிகா ஜாத்தா ஹே, சீதாவால் பாடம் எழுதப்படும். ஓகே, சீதா பாடம் எழுதல, சீதாவால் பாடம் எழுதப்படும். அந்த வாலன்றது கர்ம வாட்சு. பா வாய்ச்சு ஜிஸ் வாக்கியம், எந்த வாக்கிய சென்டென்ஸில் கர்த்தா பிரதான் நா ஹோ, கர்த்தா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, கர்ம பிரதான் நா ஹோ, வேலைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தோ இதை தான் நம்ம வந்து பாவ் வாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சப்ஜெக்ட்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, செய்யப்படுற வேலைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது பேர் பாவ் வாட்ச். ஃபார் எக்ஸாம்பிள், பூடி சே தௌடா நஹி ஜாத்தா, வயசானவங்களால தௌடா வேகமாக நஹி ஜாத்தா நடக்க முடியாது. ஹம்சே ரோஜா நஹி ஜாத்தா, சோச்சா நஹி ஜாத்தா, எங்களால் யோசிக்க முடியாதுன்னு வருது இல்லையா, அதெல்லாம் பாவ் வாட்ச். நெக்ஸ்ட் இந்த 20th கொஸ்டின் ரொம்ப பெருசு, ஸ்கிப் பண்ணிக்கலாம். 5 டைப்ஸ்க்கு மேலே போனாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உபசர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். உபசர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு வார்த்தை ஜோ சப்தான்ஷ்னா ஒரு வேர்டாவோ ஃப்ரேஸாவோ இருக்கலாம். கிசி சப்துக்கே ஆரம்பமே, எந்த ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் ஜூடுக்கர் சேர்த்து உஸ்கே அர்த்தக்கா பதல் தேத்தே, அதோட அர்த்தத்தை மாற்றுதோ. ஸோ எந்த ஒரு வார்த்தை கிசி சப்துக்கே, எந்த ஒரு வார்த்தை ஆரம்பமே ஜூடுக்கர் ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்டு உஸ்கே அர்த்துக்கோ, அந்த அர்த்தத்தை பதல் தேத்தே மாற்றுதோ, அதுதான் வந்து உபசர்குன்னு அர்த்தம். வரைக்கும் சான்ஸ்கிரிட் உபசர்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்திக்கு கொடுத்துருக்காங்க, உருதுக்கு பார்த்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மீனிங் ஒரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நிஷயிதுனா மறுப்புன்னு அர்த்தம். அட்டல்னா உறுதி. அத்தக் அப்படின்னா சோர்வற்றன்னு அர்த்தம். அதி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். ஊப்பர் மேலே. அதிராஜ் அப்படின்னா மேல் அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். அதிகாரம் அப்படின்னாலும் அதிகாரம்னு அர்த்தம். அச்சானா நல்லது. சமுத் அப்படின்னா மகன் அர்த்தம். ரஹீத் அப்படின்னா அச்சமற்ற, பயம் இல்லாத. நிடனாலும் பயம் இல்லாதன்னு அர்த்தம். கம்முனா கம்மி, தோடானாலும் கம்மி, கம்ஜோர்னா வீக்கு. லானா கொண்டு போகிறது, பினானா இல்லாமல், லோப்பனா அப்படின்னு என்ன அர்த்தம்னா காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் நகினா இல்லைன்னு அர்த்தம். நாளாயக் அப்படின்னாலும் இல்லைன்னு அர்த்தம். இது சும்மா வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க.
சுபூத்ர அப்படின்னா அர்த்தம்னா அச்சா புத்திரன்னு அர்த்தம். சூனா நல்லது, புத்திரனா பையன், அப்போ நல்ல பையன் அர்த்தம். ஆஹார் அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். ஆனா வருது, ஹார்னா நிலை. ஆஹார்னா வருகின்ற நிலைன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு வார்த்தை, ஆனால் சேர்க்கும் போது வேறு பொருள் கொடுக்கக்கூடியது தான் இதெல்லாம். ஸோ முன்னாடி சேர்க்க கொடுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது ஓகேவா, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்த்தா அது வந்து இது உபசர்கு. இதே வந்து பிரத்யம் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பின்னாடி சேர்க்கப்படுறது. ஜோ சப்தான்ஸ் எந்த ஒரு வார்த்தை கிஷி சப்துக்கே பீச்சே ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஜூடுகர் சேர்க்கப்பட்டு உஸ்கே அர்த்தக்கோ பதில் தேத்தே அதோட அர்த்தத்தை மாற்றுதோ அதுதான் பிரத்யம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிருத்து கிருத்து பிரத்யம் அப்படின்னா அர்த்தம்னா ஜோ கிருத்தியம் கிரியாக்கே அந்தமே ஆத்தேகே ஒரு வர்புக்கு பின்னாடி வருதோ. ஜோத் பிரத்யம் எந்த ஒரு வார்த்தை கிரியாக்கே அந்தமே ஆத்தேகே வர்புக்கு பின்னாடி வருதோ அதுதான் வந்து கிருத்து பிரத்யம். லிகா அப்படின்றது ஒரு வார்த்தை, லிகாவட்டுன்னு மாறுது. படானா படிக்கிறது, படாயினா எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு ததித்துவ பிரத்யம் அப்படின்னா ஜோ பிரத்யம் சங்யா ஆர் விசேஷன் சப்தோன்கே அந்தமே ஆத்தேகே எந்த ஒரு பிரத்யம் எந்த ஒரு வேர்டு நவுன் அண்ட் ப்ரொனவுனுடைய கடைசியில் வருதோ அதுதான் வந்து ததித்து பிரத்யம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிய, பாரத்னா இந்தியா, பாரதி அப்படின்னா இந்தியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காளிமா. காளிமா காளின்றது வந்து நிறத்தை குறிக்குது, காளிமான்றது ஒரு பேரை குறிக்குது. சஃபல்னா வெற்றி, சஃபல்தானாலும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் அது.